எல்லோருக்கும் வணக்கம். பிகே ரெக்கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு அண்மையில் நான் வாசித்த ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு புத்தக வாசிப்பு அனுபவம் தான். புத்தக திறனாய்வோ இல்லை புத்தக மதிப்பீடோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இன்னும் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன புத்தகம் வாசித்தேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை நான் எப்படி தேர்வு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தொடக்கநிலை வாசகராக தான் இருந்தேன். அப்போது நிறைய புனைவெளிக்கெல்லாம் வந்து எனக்கு பரிச்சயம் கிடையாது. ஒரு 2-3 கட்டுரை தொகுப்பு தான் வாசிச்சிருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் சென்னை புத்தக கண்காட்சி நடக்கிறப்போ நம்மளும் போய் என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் போனேன். முன்னாடியே ஒரு 2014ஆம் ஆண்டே ஒரு வாட்டி நான் சென்னை புத்தக கண்காட்சி போயிருக்கேன். ஆனால் அப்போது நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் திருப்பி 2017 சென்னை புத்தக கண்காட்சி அப்போது போய் ஒரு சில புத்தகங்கள்லாம் வாங்கலான்னு போனேன். நான் என்னை பெருசாக தயார்படுத்திக்கல. இப்போ வாங்குற மாதிரி 50 புத்தகங்கள் 20 புத்தகங்கள் அப்படியெல்லாம் வந்து அப்போது வாங்குறதில்ல. ஏன்னா என்ன வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தயார் நிலையில் வந்து நான் இல்லாமல் இருந்தது தான். அப்படி இருக்கிறப்போ சரி புனைவெளிக்கம் வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஆர்வத்தில் நான் போய் சென்னை புத்தக கண்காட்சியை பற்றி தெரியும். இல்லை புத்தக கண்காட்சினாலே நிறைய அரங்குகள் இருக்கும். ஒவ்வொரு அரங்குலையுமே வந்து குறைந்தபட்சம் நம்ம 15 நிமிடம் இல்லை அரை மணி நேரம் ஒதுக்குனாதான் அங்கே இருக்கிற புத்தகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நமக்கு உகந்தது எது அப்படின்னு நம்ம போய் தேடி வாசிக்க முடியும். எந்த புத்தகமாக வேணாலும் இருக்கலாம். இந்த புத்தகம் வாசிக்கிறவங்க உருப்பட மாட்டாங்க, இந்த புத்தகம் வாசிக்கிறவங்க முன்னேற மாட்டாங்க, அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நான் அப்படி போகிறப்போ எனக்கு நிறைய புத்தகங்கள் பட்டுது. வாங்கினா பார்க்குற புத்தகங்கள் எல்லாமே வந்து வாங்கணும் போல தான் இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு சில அரங்குகளில் வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய வண்ணப்படங்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய புத்தகங்களுடைய வண்ணப்படங்கள்லாம் போட்டு என்ன மாதிரியான ஒரு தொடக்கநிலை வாசகர்லாம் வந்து தேர்வு செய்யும் முறையை ரொம்ப சுலபமாக வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அரங்குலையும் போனேன். என்ன புத்தகங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு புத்தகம் கண்ணில் பட்டுச்சு. அந்த புத்தகத்தினுடைய ஒரு அட்டைப்படமா இல்லை அந்த புத்தகம் என்ன மாதிரியான புத்தகம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 வார்த்தைகள் அந்த புத்தக அட்டைப்படத்தில் பார்த்தேன். அதை பார்த்தே வந்து உடனே வாங்கிட்டேன். என்ன அந்த 5 வார்த்தைகள் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்ற இந்த ஒரு 5 வார்த்தை தான். இதை வாங்கி நான் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் நான் வந்து வாசிக்காம தான் வச்சுருந்தேன். இப்போ அண்மையில் 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து நான் வாசித்தேன். புத்தகத்தினுடைய பெயர் சூடிய பூ சூடர்க்க. எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள். இந்த புத்தகத்தினுடைய வகைமை அப்படின்னு பார்த்தா சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பு நான் வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நாஞ்சில் நாடன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் பற்றி எனக்கு ஒரு பெரிய பரிச்சயம் இருந்ததில்லை. சிறுகதை தொகுப்பே நான் பெருசாக வாசித்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்பு கிண்டில் மூலமாக வந்து ஒரு சில சிறுகதைகள் வாசிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் முழுமையாக வாசிக்கல. நான் முதல்ல வாசித்த முழுமையான சிறுகதை தொகுப்பு இந்த சூடிய பூ சூடர்க்க தான். சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இந்த புத்தகத்தில் ஒரு 15 சிறுகதைகள் இருக்குது. அந்த 15 சிறுகதைகளில் ஒரு சிறுகதையோட தலைப்பு வந்து சூடிய பூ சூடர்க்க. அந்த சிறுகதையோட தலைப்பு தான் புத்தகத்தினுடைய தலைப்பும். கிட்டத்தட்ட ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படின்னு போனாலே அந்த சிறுகதைகளில் ஒரு சிறுகதையுடைய தலைப்பு தான் வந்து புத்தகத்தினுடைய தலைப்பாக வைக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு விதிவிலக்காக ஒரு சில புத்தகங்கள் இருக்கலாமோ என்னவோ, அதை பற்றி எனக்கு பெரிய ஒரு அறிவு இல்லை. புத்தக வாசிப்பு அனுபவம் இப்போ நான் பகிரணும் அப்படின்னா, இந்த புத்தகம் முதல்ல வந்து எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தம் 15 சிறுகதைகளில் எனக்கு வந்து ஒரு சில சிறுகதைகள் எனக்கு வந்து என்னை வந்து பெருசாக ஈர்க்கலை. அப்படிங்கிறதுனால வந்து அந்த சிறுகதைகள் வந்து தரங்குறையவோ அப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவங்கள், ஒவ்வொருத்தவங்களுடைய அறிவு, அவங்களுடைய முன் தீர்மானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து தான் வந்து ஒரு புத்தகம் வாசிப்பாங்க. அதுலேயும் சிறுகதை மாதிரியான ஒரு புனைவெளிக்கத்தில் ஒரு சிறுகதை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்குமே என்னென்னோ தோணும், என்னென்னோ ஞாபகங்கள்லாம் வரும். சில சமயம் வந்து இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத ஒரு சில பேர் ரொம்ப முழுமையாக புரிஞ்சிருப்பாங்க, ஒரு சில பேர் மேலோட்டமாக வாசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தனிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இருக்குது. இந்த புத்தகம் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு கேட்டால், சிறுகதையை வந்து
ரொம்ப ஒரு ஆர்வம் தூண்டுற ஒரு படைப்பு இலக்கியம் தான். ஏன்னா மன்னர் ஆட்சி காலத்தில் தான் வந்து செய்யுள் அப்படிதான் இருந்தது. மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்த படைப்பு இலக்கியங்கள் எல்லாமே செய்யுள் வடிவங்களாக தான் இருந்தது. அப்போ சிறுகதைகள்லாம் இல்லை. ஆனால் இப்போது மக்கள் தொடர்பு இருக்கிற இந்த காலத்தில் சிறுகதை வந்திருக்கு. அதனாலேயே வந்து சிறுகதை அப்படிங்கிற ஒரு படைப்பு இலக்கியம் முக்கியமான ஒரு படைப்பு இலக்கியம். ஏன்னா இது வந்து மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்த ஒரு படைப்பு இலக்கியம். சிறுகதை அப்படிங்கிறது கதை கேட்கும் ஒரு ஆர்வத்தினாலேயே வந்து வளர்ந்த ஒரு துறை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாவல் இல்லை குறுநாவல் அப்படின்னு வாசிக்கணும் அப்படின்னு போனால் நம்ம ஒரு 500 பக்கங்கள் 1000 பக்கங்கள் அப்படின்னு இருக்கும். அதை வந்து தொடர்ந்து வாசிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி அது. ஏன்னா எந்த தருணத்துலையுமே வந்து நம்ம இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாசிக்கலாம் அப்படின்னா அந்த கதாபாத்திரங்களோட நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட இப்போது அண்மை காலத்தில் வெப் சீரிஸ் அப்படின்றாங்க, அப்புறம் வந்து டிவி சீரீஸ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய தொடர்கள்லாம் வந்து நம்மளுடைய நேரம் வந்து நிறைய ஒதுக்கி பார்த்தா தான் வந்து அதை முழுமையாக வந்து நம்ம உள்வாங்கிக்க முடியும். சிறுகதைகள் அப்படி இல்லை. என்ன மாதிரியான ஆட்களுக்கு இப்போ எனக்கு வந்து கிடைக்கிற நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடம் இல்லை அரை மணி நேரம் தான் இரவு நேரத்தில் கிடைக்கும். அலுவலக பணியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி 12 மணி அப்படி தான் கிடைக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் ஒரு சிறுகதை வாசிச்சான்னா கூட நமக்கு ரொம்ப முழுமையாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறுகதைக்கும் இன்னொரு சிறுகதைக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது. ஒரு கதை வாசிச்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நம்ம போய் தூங்கலாம். அப்படி ஒரு சிறப்பம்சமும் சிறுகதைக்கு இருக்குது. சிறுகதையிலே சிறுகதை நிறைய வந்தது பிற்பாடு பேராசிரியர்கள் பேரறிஞர்கள் எல்லாமே வந்து சிறுகதையுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும், கூற்று வடிவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கோட்பாடுகள்லாம் வந்து விதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சிறுகதை முதல்ல எழுதுகிறப்போ இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் யாருக்கும் தெரியாது. என்ன போல் எழுதுறது தான் வந்து சிறுகதை அப்படின்ற மாதிரி இருந்தது. நாஞ்சில் நாடனுடைய இந்த சிறுகதை வாசிச்சதுக்கு பிற்பாடு எனக்கு வந்து நாஞ்சில் நாடன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் மேலே ஒரு சில அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவருடைய சிந்தனை வந்து கிட்டத்தட்ட ஒரு உலகளாவிய சிந்தனை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாஞ்சில் நாடன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 18 வருடங்கள் வந்து வெளிமாநிலங்களில் போய் வேலை செஞ்சுருக்கிறார். மகாராஷ்டிரா அந்த மாதிரியான ஒரு வெளிமாநிலங்களில், மும்பை மாதிரியான நகரங்களில் வேலை செஞ்சுருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து வெறும்னே ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி இங்கேயே வந்து இதை பற்றியே பேசணும், நம்ம ஊர் பற்றியே பேசணும், நம்ம சுற்றி இருக்கிற இந்த மண் பற்றியே பேசணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான வந்து இறுக்கங்கள் அற்ற ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, ஒரு எழுத்தாளராக ஒரு பெரிய கோபம் இருக்கிற ஒரு எழுத்தாளராக பார்க்குறேன். கோபம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சில இடங்களில் ஒரு எரிச்சலே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவருடைய சிறுகதைகளையுமே வந்து அது பிரதிபலிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு இந்தியா அப்படிங்கிற இந்த ஒன்றியத்தில் இன்னும் நிறைய கலாச்சாரங்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த கலாச்சாரங்கள், அந்த கதை மாந்தர்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்போடுமே வந்து இந்த சிறுகதை தொகுப்பு இருந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. இந்த ஒரு 15 சிறுகதைகளில் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தா, மிக மிக ரொம்ப பிடித்தமான சிறுகதைகள், இதை வந்து நான் திரும்ப திரும்ப வாசிப்பேன். எத்தனை பேர்கிட்ட வந்தால் வேணாலும் வந்து இந்த கதையை வந்து நான் ஒரு கதை சொல்லியாக கூட நான் சொல்லுவேன். ஆனால் இந்த காணொலியில் நான் இந்த கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல. திரைப்படம் பார்த்துட்டு எப்படி வந்து பார்வையாளர்கிட்ட போய் வந்து அந்த கதையை பற்றி சொல்கிறதோ, இல்லை அந்த காட்சிகள் பற்றி விவரிக்கிறதோ, இல்லை திருப்பங்களை பற்றி சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து எப்படி பார்வையாளனுடைய அந்த பார்வை அனுபவத்தை வந்து இப்படி வீணடிக்குமோ அந்த மாதிரி வாசிப்பு அனுபவத்துமே வந்து வீணடிக்கும். நான் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஏன் இந்த 5 கதைகள் பிடிச்சிருக்கு, அந்த கதைகள் வாசிச்சதுக்கு பிற்பாடு எனக்கு என்னெல்லாம் வந்து என்னுடைய பால்ய காலங்கள்லாம் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த 5 ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு 5 சிறுகதைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் முதல் சிறுகதை வந்து வலைகள் எலிகளுக்கானவை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இந்த சிறுகதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டுரை மாதிரி தான் வந்து முதல்ல ஆரம்பிச்சிருப்பார். கட்டுரை மூலமாக ஒரு உலகத்தை அறிமுகம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு கலாச்சாரம், அங்கே இருக்கிற ஒரு மொழி, அங்கே இருக்கிற ஒரு உணவு, அங்கே இருக்கிற ஒரு கதை மாந்தர்கள், இந்த மாதிரியே தான் வந்து அறிமுகம் செய்வார். அதனால எடுத்த உடனே வந்து அவர் நம்மளை வந்து கதைக்குள்ளே தூக்கி போடவோ இல்லை நீங்களா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு துணியெல்லாம் வந்து எழுதினாதான் தெரில. வலைகள் எலிகளுக்கானவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக நான் பார்க்குறேன். இதில் 5 முக்கியமான ஒரு கதைகள் எனக்கு பட்டுச்சு, எனக்கு ரொம்ப பிடித்தமான கதைகள்.
அதில் ஒரு கதை என்னுடைய பிடித்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் போக எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு கதையும் கூட. அதனால் இந்த ஒரு காணொலியை ஒரு 5 பாகங்களாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். இது வந்து முதல் பாகம். வலைகள் எலிகளுக்கானவை அப்படிங்கிற அந்த முதல் கதை பற்றி சொன்னேன் இல்லையா. இந்த முதல் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நாஞ்சில் நாடன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த கோபமே வந்து இந்த சிறுகதையில் வெளிப்படும். அது இல்லாமல் ஒரு முடிவில் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரி தான் வந்து இந்த கதையை முடிச்சிருப்பார். இந்த கதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த கதை வாசது பிற்பாடு எனக்கு என்னெல்லாம் வந்து ஞாபகங்கள் வந்தது சொந்த வாழ்க்கையில் அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்கிறேன். 2003 நான் வந்து கல்லூரி காலம் அது 2003. நான் 2003 பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ அப்போ வந்து ஒரு சுற்றுலா போனோம். சுற்றுலா அப்படின்னா ஒரு தொழிற்சாலை போய் அங்கே இருக்கிற தொழிற்சாலையில் இருக்கிற தொழில்நுட்பங்கள்லாம் வந்து பார்த்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூடவே சுற்றுலா போகிற மாதிரி தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா தான் வந்து தயார் பண்ணாங்க. ஆனால் அதை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தான். ஏன்னா வந்து இந்த தொழிற்சாலைக்கு போகிறது இல்லை வந்து நிறுவனத்துக்கு போய் அங்கே போய் என்னெல்லாம் கற்றுக்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக தான் நாங்கள் பார்த்தோம். மற்றபடி நாங்கள் வந்து சுற்றுலா தான் பார்த்தோம். ஹைதராபாத்துக்கு சுற்றுலா போகிறோம். எங்கள் கல்லூரி நாமக்கல்ல இருக்குது. அங்கேருந்து வந்து பேருந்தில் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம். எங்கள் கூட வந்து பேராசிரியர்கள்லாம் வராங்க. நான் படித்த கல்லூரியில் வெறும் தமிழ் பேசுகிற மாணவர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. கணிசமான அளவு மலையாளம் பேசுகிற மாணவர்களும் இருப்பாங்க, தெலுங்கு பேசுகிற மாணவர்களும் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பன்முகம் நிறைந்த ஒரு கல்லூரி தான் எங்கள் கல்லூரி. அதனாலே என்ன மாதிரியான ஆட்களுக்கு வந்து புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய உணவு, புதிய மனிதர்கள் இதெல்லாமே வந்து அறிமுகமாச்சு. இப்படி இருக்கிறப்போ பேருந்தில் எல்லாருமே போகிறோம். அங்கே வந்து பாட்டு ஒன்று ஓடிட்டுருக்கு பேருந்தில். ஏன்னா சுற்றுலா அப்படிங்கிறப்போ பாட்டு இல்லாமே அப்படிங்கிறதுனால பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஒரு தெலுங்கு பாட்டு ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த தெலுங்கு பாட்டு எவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற ஞாபகம் கூட எனக்கு சரியாக நினைவில்லை. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கலாம், இல்லை 3 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பேராசிரியர் வந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கிற பக்கத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு, ஏன்னா பேராசிரியர்கள் அப்படிங்கனாலே அவங்களுக்கு நெருக்கமாக ஏதோ 2-3 மாணவர்கள் இருப்பாங்க ஒரு அறையில். அந்த மாதிரி ஒரு வகுப்பறையில் அந்த மாதிரி எங்கள் வகுப்பறையில் பேராசிரியர்கள் அப்படின்னு ஒரு நெருக்கமான ஒரு சில மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவர் கூப்பிட்டு, வேறு ஏதாவது தமிழ் பாட்டு இருந்தால் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த மாணவனும் சரி பேராசிரியர் சொல்கிறார். ஏன்னா பேராசிரியர் தமிழ் பேசுகிறவர், ஏன்னா கல்லூரி தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ சரி இந்த மாணவன் வந்து பேராசிரியர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால ஓட்டுநர் கிட்ட போய், அண்ணா இந்த பாட்டு வேறு தமிழ் பாட்டு எதாவது இருந்தால் போடுங்க அப்படின்னோடனே பாட்டு மாறிடுச்சு. தமிழ் பாட்டு வருது. தமிழ் பாட்டு வந்தவுடனே தெலுங்கு பேசுகிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே கோபம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி சகஜ நிலைக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி ஏன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு புரியாத ஒரு மொழி அது வந்து தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த ஒலியானது வெறும் சத்தமாக மட்டும் இருக்காது, அது கிட்டத்தட்ட ஒரு இரைச்சலுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. ஏன்னா நமக்கு புலன்படாத ஒன்று, நமக்கு புரியாத ஒன்று தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட திணிக்கப்படும் பொழுது வேற வழியே இல்லை அப்படின்னு படுற போது நம்மளுடைய வெளிப்பாடு வந்து சில சமயங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேராசிரியர் வந்து இதை மாற்றிட்டாரு, மாற்றலை, அதனால இவர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப சகஜமான ஒரு யதார்த்தமான வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் எங்கே வேணால் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஏன்னா நான் அப்போவே வந்து ஓரளவுக்கு தெலுங்கு இப்போ அளவுக்கு பேசக்கூடிய திறன் இல்லைனாலும் அப்போ புரிஞ்சுக்கிற அளவுக்கு திறன் இருக்கும். தெலுங்கு படங்கள் பார்க்குறது உண்டு, பாட்டுகள் கேட்குறது உண்டு. அப்படிங்கிறதுனால நான் ரெஸ்ட் தான் இருந்தேன், எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த பேராசிரியர் அந்த மாதிரி சொல்லி அந்த பாட்டு வந்து மாற்றி தமிழ் பாட்டு போட போக ஒரு சண்டையில் தான் முடிஞ்சது. அது வாய்க்கா தகராறு தான். அதுக்கப்புறம் திருப்பி சகஜ நிலைக்கு வந்துச்சு. இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி 2003 நடந்துச்சு. 2003 கிட்டத்தட்ட ஒரு 3 வேறு கலாச்சாரங்கள்லேருந்து வந்த ஒரு மாணவர்களுக்கிடையே அது ஒரு பிரச்சனையாக அப்போ வந்து பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் பொறியியல் கல்லூரியெல்லாம் முடித்து பட்டதாரி ஆகி அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி 2009 இன்னொரு நிகழ்ச்சி. 2009 நான் யூஎஸில் இருக்கேன். அப்போது யூஎஸில் இந்த மாதிரி சுற்றுலாவுக்கு தான் போகிறோம். ஒரு வாடகைக்கு ஒரு பேருந்து எடுத்து வாடகைக்கு ஃப்ளோரிடா மாதிரியான ஒரு இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்குறோம். கடற்கரைக்கு போகிறோம்.
போகிற வழியில் நாங்கள் வாடகைக்கு எடுத்த காரில் மகிழுந்தில் இன்னொருத்தவருடைய சில இசைத்தட்டுகள்லாம் இருந்தது. அந்த இசைத்தட்டுகள் நான் ஒலிக்க செய்தப்போ அதில் தமிழ் பாட்டுகள்லாம் இருந்து நான் கேட்கிறப்போ என்னோட கூட பயணிக்கிற எல்லாருமே வந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு சகாக்கள், எல்லாருமே நண்பர்கள் தான். அவங்க ஒரு அதில் ஒரு நபர், அவர் வந்து மராட்டியும் பேசுவார், தெலுங்கும் பேசுவார். என்னப்பா இது பாட்டு ஒன்றுமே புரியல, ஏதாவது தெலுங்கு பாட்டாக இருந்தால் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஏன்னா அவர் சொன்ன விதம் எனக்கு வந்து ரொம்ப சரின்னு படலை. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எரிச்சல் துணியில் இருந்தது. பேராசிரியர் எப்படி எரிச்சல் துணியில் சொன்னாரோ அந்த மாதிரி தான் இதுவும் இருந்தது. இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே வந்து பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா முதல் நிகழ்ச்சியில் இருக்கிற பேராசிரியர் இந்த நிகழ்ச்சியில் இந்த சம்பவத்தில் நடந்த என்னோட சகா இல்லை என்னுடைய ஒரு நண்பர் வந்து அந்த புரியாத ஒரு காரணத்தினால வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நமக்கு உகந்ததே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு இறைச்சல் தான் வந்து மிகும். அதனால வந்து இதில் புதுசாக என்ன இருக்குது, இதையும் போய் கற்றுக்கலாமே அப்படிங்கிற ஆர்வம்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. எந்த விதத்தில் வந்து பேராசிரியரோட வெளிப்பாடு ரொம்ப யதார்த்தமாக இருந்ததோ அதே மாதிரி என்னுடைய நண்பருமே வந்து என்னப்பா அது உண்மையே புரியல, வேறு எதாவது இருந்தால் போடுப்பா, இல்லை வேறு ஏதாவது தெலுங்கு பாட்டாக இருந்தால் போடுப்பா அப்படின்னு சொல்கிறதுமே வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ரெண்டு நிகழ்ச்சி எனக்கு ஏன் ஞாபகம் வந்ததுன்னா, இந்த ஒரு கதை இருக்கு இல்லையா, வலைகள் எலிகளுக்கானவை அப்படிங்கிற ஒரு சிறுகதை, 5 சிறுகதையில் எனக்கு ரொம்ப பிடித்தமான சிறுகதையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நாஞ்சில் நாடன் அவருடைய எழுத்துக்களில் வந்து ரொம்ப எளிமையான எழுத்துக்களா அப்படின்னு கேட்டால் எல்லாமே எளிமையான வார்த்தைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு வந்து அப்போது வாசிக்கவே முடியாத அப்படின்னு கேட்டால் வாசிக்கலாம். ஏன்னா ஒரு புதிய உலகத்தை, ஒரு நமக்கு தெரியாத கலாச்சாரத்தை, தெரியாத உணவு பழக்க வழக்கங்களை, தெரியாத மனிதர்களை அறிமுகப்படுத்தும் போது முழுமையாக அந்த உலகத்தை பற்றி நமக்கு ஒரு தகவல் மூலமாக, ஒரு கட்டுரை மூலமாக நமக்கு அறிமுகம் தந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கதைக்குள்ளேயே போவார். அந்த கதையில் யாரெல்லாம் இருக்கா, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரங்களை ரொம்ப முழுமையாக நமக்கு வந்து இதில் சொல்லியிருப்பார். விறுவிறுப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு மும்பை மாதிரியான ஒரு வெளி மாநிலங்களில் இருந்து வேலை செஞ்சுருக்கிறார். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் எல்லாருமே போகும். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்த விஷயங்கள்லாம் வந்து கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க. கூர்ந்து கவனிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு கவனிப்புக்கு வந்து ஒரு உணர்ச்சி வடிவம் தரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்காது. எல்லாத்துக்குமே அந்த உணர்ச்சி வடிவத்துக்கு ஒரு இலக்கிய வடிவம் தரணும், இல்லை வந்து நம்ம கலையாக வந்து செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்காது. ஆனால் நாஞ்சில் நாடனுக்கு இது எல்லாமே ரொம்ப சரியாக அமைஞ்சதுனால அவர் வெளிமாநிலங்களில் பார்த்து ரொம்ப கூர்ந்து கவனித்த விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கி அப்புறம் கொஞ்சம் கற்பனையெல்லாம் சேர்த்து இந்த சிறுகதை எழுதியிருக்கிறார். இந்த சிறுகதை ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு கோபத்தினோட தான் ஆரம்பிப்பார். இதை சொல்லலாம், ஏன்னா இதை சொல்கிறதுனால வந்து இந்த சிறுகதை வாசிப்பு அனுபவம் வந்து பெருசாக வீணாக போகுது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இந்த சிறுகதை எப்படி தொடங்குறார் அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது, ஒரு தலைநகர் பிரதேசம் இருக்குது, 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அதுக்கு பிற்பாடு இவர் எழுதின காலம் வந்து 2007 அந்த சமயத்தை எழுதியிருக்கிறார். அப்போ வந்து ஆந்திரா வந்து 2 மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. தெலுங்கானா, ஆந்திரா அப்படின்னு 2 மாநிலமாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. மகாராஷ்டிரா வந்து விதர்பா, கொங்கனா, அப்புறம் வந்து மராத்வாடா அப்படின்னு 3 மாநிலங்களாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து வட தமிழகம், தென் தமிழகம் அப்படிங்கிற 2 மாநிலமாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 20 வருடங்களுக்கு முன்னாடி எம்பியாக இருந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தனியாக இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு தனியாக இருக்கிற சுதந்திர தீவை கூட நம்ம வந்து இந்திய ஒன்றியத்தில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து மறந்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து மக்கள் நினைவில் வச்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனால் மனோரமா ஆட்சி எத்தனை படத்தில் வந்து நடித்தாங்க, அதில் எத்தனை படங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா, எத்தனை படங்கள் வந்து வண்ணப்படங்கள், எத்தனை படங்கள் வந்து கருப்பு வெள்ளை படங்கள், இந்த மாதிரி என்சைக்ளோபீடியா, அண்டார்டிகா தகவல்லாம் வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கோபத்தோடு தான் வந்து ஆரம்பிப்பார். ஏன் இந்த கோபம் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிற ஒரு மாநிலம், அந்த ஒரு நிலப்பரப்பு அப்படி அதோட அறிமுகம்லாம் வந்து கொடுக்கறதுக்காக அவர் வந்து இவ்வளோ முதல்ல ஒரு பீடம் மாதிரியா ஒன்று போட்டுட்டு மெதுவாக நம்ம அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து, ஏன்னா திடுதுப்புன்னு வந்து ஒரு கதைக்குள்ளே கொண்டு போனால் நம்ம தொலைஞ்சிருவோம், கதையுமே வந்து சுவாரஸ்யமாக ஒரு பிடிப்பு இருக்காது. அதனால் இந்த மாதிரி அறிமுகம்லாம் வந்து ரொம்ப விரிவாக ஒரு கட்டுரை வடிவத்தில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பயண கட்டுரை மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா ஏகே செட்டியார் மாதிரியான ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர்கள், பயணக்கட்டுரைக்கு அப்படின்னு ரொம்ப பேர் போனவங்க எல்லாமே வந்து அவங்க சென்ற ஊர்கள், சென்ற வெளிநாடுகள், மாநிலங்கள், அங்கே என்னெல்லாம் அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இவரோட பதிவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலப்பரப்பினுடைய மக்கள் அவங்க வந்து இதே மாதிரி ஒரு சுற்றுலா போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா எனக்கு நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் நடக்கும். ஏன் வந்து இது வந்து எனக்கு என்னுடைய முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு அனுபவங்கள் அது மட்டும் வந்து எனக்கு நினைவுக்கு வரல. இன்னும் நிறைய விஷயங்கள் இது வந்து தொடர்புபடுத்தி என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரே வீட்லேயோ இல்லை ஒரே மாநிலத்திலேயோ இல்லை ஒரே நாட்டிலையோ தங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து அவங்க வந்து செலவழிச்சா அவங்களுடைய மனநிலை வந்து எந்த விதத்துக்கு பண்பட்டிருக்கும், எந்த விதத்தில் வந்து அது வந்து ஒரு தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அதுக்குன்னு வந்து அவங்கள எல்லாமே வந்து குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பொறுத்து மாறும். அதனால் வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் பெரிய விமர்சனம்லாம் வந்து வைக்க முடியாது. ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒன்றியம், நம்மளுடைய பெரிய பலமே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணுதல் அப்படிங்கிறது தான். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமயமாக்கல் காரணமாக வந்து நிறைய புலம்பெயர் நபர்கள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. நானே வந்து தமிழ்நாடு மாநிலம் இல்லாமல் கர்நாடக மாநிலத்தில் கொஞ்சம் ஒரு வருடம் வசிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் ஒரு 2 வருடம் வசிச்சிருக்கேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு 3-4 வருடம் வசிச்சிருக்கேன். வெளிநாடுகள்லையுமே வந்து ஒரு 4-5 வருடங்கள் வசிச்சிருக்கேன். அதனால் இந்த உலகமயமாக்கல் காரணமாக இப்போ உலகம் விரிவடையுது, தகவல்கள் மக்களுக்கு போய் சேருது. இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம பார்க்குறோம், கேட்குறோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, அதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு தேடி போய் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆர்வம் வளர்ந்துருக்கு இன்றைக்குமே வந்து. ஆனால் ஒரு சில மனிதர்கள் இருக்குமா தான் இருப்பாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரியான கதைகள் வாசிக்கிறப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். மற்ற மனிதர்களை வந்து ஒரு முன் தீர்மானம் அற்ற ஒரு மனநிலையோடு அணுகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும், வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லை, திரைப்படங்களே. ஏன்னா திரைப்படங்கள் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகம். திரைப்படத்திலுமே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப நறுக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சந்தேஷம் அப்படின்னு ஒரு மலையாள படம் ஒன்று இருக்குது. சத்யன் அந்திக்காடு அவர்கள் இயக்குன ஒரு திரைப்படம். ரொம்ப நல்ல படம். வந்து அரசியல் பகடி அப்படின்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசியல் பகடி அப்படிங்கிற ஒரு வகைமையை சார்ந்த ஒரு படம். இந்த படம் ரொம்ப நல்ல படம். பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். மலையாளிகள் சொல்லவே தேவையில்லை, அவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க, ரொம்ப நகைச்சுவையோடு பேசியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் நான் சொல்கிற இந்த 2 நிகழ்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற அந்த கதாநாயகன் சொல்ல முடியாது, திலகன் அப்படின்ற ஒரு நடிகர், அவர் ஏற்று நடித்த ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து ரயில் பணியில் தமிழ்நாட்டில் தான் வந்து அவர் வேலை செய்வார். தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்று திருப்பி அவருடைய சொந்த மாநிலமான கேரளத்துக்கு போவார். போனது பிற்பாடு அங்கே அவருடைய மனைவி கிட்ட அந்த புகைப்படங்கள்லாம் காமிப்பார். அவருடைய நண்பர்கள் எல்லாமே தமிழ் சூழலில் தமிழ் பேசுகிற மனிதர்களுடைய நட்பில் தான் இருப்போம். அதனால் அவருடைய புகைப்படம்லாம் காட்டுவார் அவர் மனைவி கிட்ட. பேர் வந்து இந்த மாதிரி வெள்ளச்சாமி, கருப்புச்சாமி, இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்க்கும்போது அவங்க மனைவி, என்ன இது பேர், வேறு ஏதாவது நல்ல பேர் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து உங்கள் நட்பு வட்டாரத்தில் இல்லையா அப்படின்னோடனே, அதை நம்மள மாதிரியான ஆட்கள் பார்க்கும்போது சுர்ரு நேரும், என்ன இந்த மாதிரி காட்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்வார், இதெல்லாம் அங்கே நல்ல ஒன்னாந்திர பேரா, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பேர், அங்கே உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இங்கே வந்து அந்த ஒரு முரண்பாடை பார்க்கலாம். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து அவருடைய வேலை பணி காரணமாக நிறைய வருடங்கள் செலவழித்து ஓய்வு பெற்று கேரளத்துக்கு திரும்புகிறார். அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கிற நிறைய பழக்க வழக்கங்கள் கிட்டத்தட்ட வந்து அவரோட உயிரோட ஒன்றி போயிருக்கு. அதனால் அவருக்கு இதெல்லாம் பரிச்சயமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த படத்தில் இன்னும் ஒரு சில காட்சிகள் வந்து இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனைவி வந்து பெரும்பாலான வருடங்கள் வந்து கேரளத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சாப்பாடு கேட்குமே வந்து இரவு நேரத்தில் அவங்க பொண்ணு வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னா, இது தயிர் சாதம் இருக்கா, இல்லை வந்து புளியோதரை இருக்கா, எலுமிச்சை சாதம் இருக்கான்னு உடனே அவங்களுக்கு என்ன அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னோடனே, சரி தயிர் சாதம் கொடுங்க அப்படின்னு கேட்பார். தயிர் சாதமா அப்படின்னோடனே அவங்க மனைவி, அது வேற ஒன்றும் இல்லை, சாதம் தயிர் இருக்கும்
2த்தையும் அடித்து தயிர் சாதம் கொடுத்துட்டு போதும் அப்படின்னு. இங்கே வந்தால் இங்கே இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிடணும், அங்கே இருந்தால் அங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிடுங்கன்னு உடனே நான் போன வாட்டி வந்து கற்றுக் கொடுத்தேனேம்மா, இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி அதாவது அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகளில் வந்து தமிழ்நாட்டில் தான் செலவழிச்சிருக்கிறார். அதனால் வந்து திடீர்னு இங்கே வர்றப்போ என்னதான் வந்து பிறப்பால் ஒரு மலையாளியாக இருந்தாலும் அவருக்குள்ள வந்து இப்போ இந்த ஒரு தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒன்றோ இல்லை எரிச்சல் புரியுதோ இல்லை, கிட்டத்தட்ட அவர் உயிரோட ஒன்றி போயிருக்கு. அதனால அவரு வந்து ரசிக்கவும் செய்கிறார். ஆனால் இது தெரியாதவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு யதார்த்தமான வெளிப்பாடாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இந்த காட்சியுமே வந்து எனக்கு ஞாபகம் வந்தது இந்த சிறுகதையை வாசிக்கிறப்போ. அதனால இன்னும் இந்த சிறுகதை இல்லாமல் இன்னும் மற்ற ஒரு 4 சிறுகதை இருக்கு. அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த பாகங்களில் நான் போடுறேன். ஏன்னா இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி பேசணுன்னா பேசிட்டே போகலாம், 2-3 மணி நேரம் பேசிட்டு போகலாம். இப்போதைக்கு இந்த ஒரு சிறுகதை நான் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இந்த சிறுகதைக்காக மட்டுமே வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாசிக்கலாம். அதனால் இந்த சிறுகதை தொகுப்பை வாசிக்காதவங்க போய் வாசிக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு சிறுகதை தொகுப்பு. இவருடைய அந்த எழுத்துல இருக்கிற அந்த ஒரு தன்மை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நிறைய புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பயண கட்டுரை வாயிலாக ஒரு கதை சொல்லும் ஒரு யுக்தியை வந்து இவர் கடைபிடிச்சிருப்பார் இந்த சிறுகதையில். இன்னும் 4 கதையை பற்றி நான் இன்னும் அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.